அங்கதான் அவளுக்கு காளின்னு பேர் வருது. சக்தி அப்படின்றார். அவ திரும்பி அங்க பாக்குறா, ஆட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. உச்சம் ஆட்டம், குடும்பம் எல்லாம் காளி அப்படி. உனக்கு என்னடி வேணும்? இந்த உலகம் உன்னை மதிக்கணும், அப்படிதானே? இந்த உலகமே நாயகனாக நினைக்கிற நான் இதோ என்னை உன் காலடிக்கு தருகிறேன், போதுமா அப்படின்னு டொம்முன்னு காலில் விழுந்துட்டாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஆடிக்கிட்டே காலை வச்சுது பாருங்க சிவன் நெஞ்சில. அந்த சிலையில பப்பரப்பான்னு படுத்துட்டு இருக்கிறது சிவபெருமான். நான் பார்த்தேன், நீங்களும் போய் பாருங்க. எந்த அரக்கனையும் அவன் மிதிக்கல, சிவபெருமானை மிதிச்சுட்டு இருக்கிறான். பாம்பெல்லாம் இருக்கும், சடாமுடியெல்லாம் இருக்கும். மிஸ்டர் சிவன் அவர் தான் கீழே விழுந்திருக்கிறாரு. உனக்கு நானே கிடைச்சிட்டேன், இந்த உலகத்துல என்னடி வேணும் உனக்கு என்று சொன்ன உடனே நான் சாமியா நினைச்சு என்ன வந்து திருப்பி பார்க்கலன்னு சொல்றேன். ஏன் சாமி என் காலடிக்கு வந்துருச்சா? அன்ன உடனே கோபம் தணிஞ்சா, அந்த தணிஞ்சிற அந்த இடம் தான் காளி. வீட்டில் பார்வதி காளியாக மாறி ஆட்டம் ஆடுகின்ற பொழுது அவளை அடக்குவதற்கு தன்னை முழுமையாக அவள் காலடிக்கு தர வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு புரிந்தது போல் எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களுக்கும் புரிய வேண்டும். பெண்களை அருள்